தாவேகாவில் 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடியை தூக்கியிருக்கிறார்கள். திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களுக்கு தாவேகாவில் பொறுப்பும் பதவியும் என்றால் தாவேகாவிலே இருப்பவர்களுக்கு என்ன பொறுப்பு என்ன பதவி? வெடித்திருக்கிறது கலக குரல். பார்க்கலாம் இந்த காணொளியில். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் வெளியாகிற பொழுது இந்த படங்களுக்காக போஸ்டர் ஒட்டி பேனரை திரையரங்கு முன்னாடி வச்சு கட் அவுட்டை வச்சு விழாவாக கொண்டாடிய ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலமாக இந்த நிகழ்வுகளெல்லாம் நடத்தியவர்கள் தான் இன்றைக்கு தாவேகாவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய வெகு பலர். இதுல இந்த 10-15 ஆண்டு காலம் என்பதுதான் விஜய் அவர்களுக்கான இந்த பீக்கான காலம். கடைசியாக இருந்த ஒரு 5-6 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு உச்ச நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் திரு விஜய் அவர்கள் பார்க்கப்பட்டார். இந்த வசூல்ல கடந்த காலங்களில் எப்படி திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வசூல் மன்னனாக அவர் இருந்தாரோ, பிறகு அவருக்கு நெருக்கமான வசூலை, அவருக்கு நிகரான வசூலை கொடுத்ததுல திரு விஜய் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அப்ப திரு விஜய் அவர்களை இப்படி சூப்பர் ஸ்டாருக்கு நிகராக கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் தான் இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், தாவேகாவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள். திரையரங்கில் நின்று அந்த படத்திற்கு கூடுதலான ஒரு பிரச்சாரம் செய்து படம் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு, நீங்க இந்த வில்லு, ஆதி, சுறா, வேட்டைக்காரன், இந்த புதிய கீதை அப்படின்னு நீங்க ஒரு 20-25 படங்கள் வந்து தமிழ் சினிமா வரலாற்றுல மீண்டும் எடுக்க முடியாத அல்லது முழுமையா அமர்ந்து இனி பார்க்க முடியாத திரைப்படங்கள்னு ஒரு 20-25 படங்கள் நீங்க இந்த விஜய் அவர்களுடைய படங்கள்ல நீங்க பார்க்கலாம். இந்த படங்களை எல்லாம் வாயிலேயே பேசி திரையரங்களை ஓட வச்சதுல பெரும் பங்கு இந்த விஜய் ரசிகர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா பொறுப்பாளர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளுக்கு இருக்கு. அப்ப ஒரு விழாவாக கொண்டாடி 200 ரூபாய் 100 ரூபாய் டிக்கெட்டை 500 1000ன்னு ரொம்ப கடுமையாக பிளாக்ல வித்து இதெல்லாம் வந்து நடந்தது கடந்த காலங்களில். இதை மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. திரையரங்கு வாசல்ல அது சட்டவிரோதமாக டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி 200-300 டிக்கெட்டை வித்து ஹைப்பை ஏற்றி இவரை உச்ச நடிகராக கொண்டு வந்து பிறகு இப்ப அவரை முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கக்கூடிய தாவேகா பொறுப்பாளர்கள், தாவேகா நிர்வாகிகள் இன்றைக்கும் தாவேகாவில் இருக்காங்க. இவங்க தாவேகாவில் இருக்கிறப்ப மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக இருக்கக்கூடிய இந்த தாவேகா முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மற்ற கட்சியிலிருந்து ஆட்களை பர்ச்சேஸ் பண்றது. இன்றைக்கு கூட திரு உதயநிதி அவர்கள் பேசியிருந்தார். கொள்முதல், எதோ கொள்முதல் பண்ணணும், அரிசி கொள்முதல் பண்றது, சரி மின்சாரத்தை கொள்முதல் பண்றது, ஏனைய பொருட்களை கொள்முதல் பண்ற அரசை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா எம்எல்ஏக்களை கொள்முதல் பண்றது அதிமுக நேரடியாக ஒழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுகவிலிருந்து நேரடியாக எம்எல்ஏக்களை கொள்முதல் பண்றது, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கொள்முதல் பண்றதுன்னு கொள்முதல் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, நம்ம உள்ள போறப்ப தெரியும். பலரும் வந்து இப்ப தாவேகாவில் இணைறாங்க. குறிப்பா அதிமுக தரப்புல இருந்து வந்து தாவேகாவில் இணைறாங்க. அப்ப அதிமுக தரப்புல இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பலர் வராங்க இல்லையா, வந்து இணைறப்ப இவங்களுக்கு தாவேகால பொறுப்பு, நிர்வாகத்துல பொறுப்பு, அதிகாரத்துல பொறுப்பு, மாவட்ட அளவுல பொறுப்பு அப்படின்னா அப்ப 10-15 ஆண்டு காலம் ஓடாத படத்தை ஓட வச்சுமே எங்களுக்கு என்ன பொறுப்பு? பார்க்கவே முடியாத படங்களை எல்லாம் ஹைப்பை ஏற்றி பார்க்க வச்சு உங்களை சூப்பர் ஸ்டார் அளவுக்கு கொண்டு போய் இன்னைக்கு 2026 தேர்தலில் முதலமைச்சராக ஆயிருக்குமே எங்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்ற கேள்வியை தான் பலரும் இன்றைக்கு தாவேகா நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கவங்க உள்ள கேட்க தொடங்கியிருப்பதாக நமக்கு சமூக வலைத்தளங்கள்ல பல செய்திகள் நமக்கு கிடைக்குது. இதை தாண்டி இப்போ இந்த 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடியும் கூட இந்த வகையில தான் இருக்கிறது. அப்ப இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம், அதாவது 6 சிலிண்டர் அறிவிச்சார் இல்லையா, அந்த 6 சிலிண்டர்ல தொடங்கி தாய்மாமன் சீர்ல தொடங்கி மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பேருந்துகளை இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு பல வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில கொண்டு வந்து வெள்ளை அறிக்கை என்ற பேர்ல இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார் இல்லையா இந்த விஜய் அவர்கள். இவர்களை நோக்கி கேட்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பார்வை என்பது வெற்றி பெறவே மாட்டோம்,
அப்படின்னா மே 4 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99% மக்கள் நம்பினார்கள். பலரும் சொன்னது மீண்டும் இந்த கட்சி தானே ஆட்சிக்கு வரப்போகிறது, ஆளும் கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது, அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு வரும், இவர் ஒரு 10, 12 அதிகபட்சம் ஒரு 16, 17 சீட்டு எம்எல்ஏவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர இவர் ஆட்சிக்கு வரமாட்டாரு அப்படின்னு நினைத்துதான் நாங்களே வாக்களித்தோம்ன்ற மக்கள் இப்ப பேசுறத அவங்களையும் நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. இந்த நிலையில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக மே 4 அமைந்தது நமக்குள்ள தாவேகா தரப்புல இருக்கக்கூடிய இன்றைய விஜய்க்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இந்த வெற்றி வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போனதுனாலேயே தனக்கு இந்த எம்எல்ஏ பதவி கிடைக்கல, தாம் வெற்றி பெற முடியல என்ற காரணத்துக்காக தாவேகால இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், அதாவது 2ஆம் கட்ட தலைவராக இருப்பாங்க இல்லையா, அந்தந்த ஊருக்கள்ல ஒரு செல்வாக்கு இருக்கும் இல்லையா, அவங்க போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்களும் தான் எம்எல்ஏக்களாக மட்டும்தான் இருக்கணுமா, ஏன் தங்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாதா? அமைச்சர் பதவி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள், ஒரு மாதம் ஆகுறது அப்படின்னா இப்ப எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாதா, நாங்க இதுல செலுச்சவங்க, எங்களுக்கே அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னு இன்னைக்கு தாவேகால போர்க்கொடியை தூக்கி இருக்கிறார்கள். தாவேகா எம்எல்ஏக்கள் தூக்கி இருக்கக்கூடிய போர்க்கொடி. சரி, நிர்வாக அளவுல இதுலதான் இல்லை அப்படின்னா கட்சியில ஒரு மாவட்ட செயலாளராகவோ அல்லது தான் விரும்பக்கூடிய நபருக்கு பொறுப்பு போடுறதுல ஏன் தயக்கம் இருக்கிறது அப்படின்னு இந்த எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. நாங்க தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுல மாற்று கருத்து இல்ல, தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேகா எம்எல்ஏக்கள் நாங்க. ஆனா எங்களாலேயே பத்திரிகைக்காரங்க முதலமைச்சர் சந்திக்கிறத விடுங்க, எங்களாலேயே எங்களுடைய முதலமைச்சர் சந்திக்க முடியலையே அப்படின்ற ஒரு குமுறலும் தாவேகால இருப்பதாக ஒரு செய்தி. இப்ப பலர் தாவேகால இணையறாங்க. கடந்த காலங்களில் திரு கடம்பூர் ராஜு உட்பட அதிமுகவில இருந்து வந்த பலர் தாவேகால இணையறாங்க இல்லையா. அந்த இணைப்பு விழா வாரம் சனிதோறும் ஒரு இணைப்பு விழா வீக்கெண்ட் நடக்குது இல்லையா. இந்த இணைப்பு விழால பலரும் இணையறாங்க. அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறீங்க, இப்ப எங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தீங்க, அவங்களுக்கு என்ன பொறுப்பை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வியும் அந்த தரப்புல இருந்து எழுந்திருக்கிறது. இந்த வாரம் வீக்கெண்ட் விழா நடக்குது இல்லையா, இது காலையில 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போற முதலமைச்சர் ஆகிய திரு ஜோசப் விஜய்க்கு முதல்ல தெரியுமா தாவேகாவில் இப்படி ஒரு இணைப்பு நடக்கிறது, இத்தனை பேர் தாவேகா இணைகிறார்களே, இந்த செய்தியாவது திரு ஜோசப் விஜய்க்கு தெரியுமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்ப இங்க எல்லாமே திரு ஆதவ் அர்ஜுன் திரு புஷியோட முடிஞ்சு போகுது அப்படின்னா, ஆனந்த் அவர்களோட முடிஞ்சு போகுது அப்படின்னா, முதலமைச்சரை பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லையா, அல்லது ஒரு தலைவராக திரு விஜய் அவர்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற குமுறலும் வெடித்திருக்கிறது தாவேகா தரப்பில். அப்ப அதிமுகவிலிருந்தும் பிற கட்சிகளிலிருந்தும் வருபவர்களுக்கு தாவேகாவில் முன்னுரிமை என்றால், தாவேகாவில் இது கட்சியாக மாறுவதற்கு முன்னால் இருந்து மக்கள் இயக்கமாக இருக்கிற பொழுது உழைத்த எங்களுக்கு என்ன பொறுப்பு, இப்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அமைச்சரவையில் இடமில்லையா, எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கட்சியில மிகப்பெரிய பொறுப்பு கிடையாதா, மாவட்ட செயலாளர் பதவி உட்பட இந்த பொறுப்பு எல்லாம் கிடையாதா என்கிற கோபம் தான் தற்போது வெளியாகி இருப்பதாக தகவல் நமக்கு பல இடங்கள்ல இருந்து அல்லது சமூக வலைத்தளங்கள்ல இருந்து பேசப்படக்கூடிய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.